Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீட் கீவேர்ட் அப்படின்னா என்ன, அது ஏன் SEOவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பேசிக்காக கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் கீவேர்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஏன்னா உங்ககிட்ட வர்ற கிளைண்ட் அவங்களுடைய சர்வீசஸையோ ப்ராடக்ட்டையோ உங்ககிட்ட சொல்லுவாங்களே தவிர எக்ஸாக்டாக எப்படி அவங்களுடைய யூசர்ஸ் சர்ச் இன்ஜினில் தேடுவாங்க அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கம்பெனி உங்ககிட்ட வந்துட்டு SEO பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்களுடைய ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ ஒரு SEO பொசிஷனில் இருக்கிற நம்மளுக்கு சீட் கீவேர்டு கொடுத்தாவே போதும். அதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி எல்லாமே சர்ச் இன்ஜினில் சர்ச்சஸ் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க இந்த சீட் கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளால டைரக்டா சீட் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கான சர்ச் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சர்ச் பாசிபிலிட்டிஸ் லிமிட்லெஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் நிறைய வேர்ட்ஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே ஹியூஜ் சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அந்த சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். அதனால ஸோ எக்ஸாக்டாக எந்த கீவேர்டு உங்களுக்கு வேணுமோ அதில் உங்களுடைய சீட் கீவேர்டை ஃபீட் பண்ணிட்டு அந்த கீவேர்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆக முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க, வாஷிங் மிஷின் டு பை நியர் மீ, வாஷிங் மிஷின் ஃபார் சேல், வாஷிங் மிஷின் வித் ட்ரையர், வாஷிங் மிஷின் நாட் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி சர்ச் ஃப்ரேசஸ் எல்லாமே சர்ச் இன்ஜினில் நடக்கும். ஆனால் நம்ம கிட்ட வந்திருக்கிற வாஷிங் மிஷின் ஓனரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல எந்த மாதிரியான சர்ச் ஃப்ரேஸை நம்மளுடைய கீவேர்டா செலக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரான கீவேர்டை செலக்ட் பண்ணல அப்படின்னா அப்போ நீங்க பண்ண ஒர்க் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட்ஸை கண்டிப்பா உங்களுக்கு தராது. ஸோ பேசிக்கா சீட் கீவேர்ட் அப்படின்னா டைரக்ட் ப்ராடக்ட் நேம் அப்படி இல்லைன்னா டைரக்ட் சர்வீஸ் நேமை தான் நம்ம சீட் கீவேர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு சீட் கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட பிசினஸ்க்கான ரைட் சீட் கீவேர்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமா நிறைய கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா சீட் கீவேர்டை ஃபாலோ பண்ணி தான் சர்ச் இன்ஜின்ல நிறைய சர்ச்சஸ் நடக்கும். அப்புறம் இந்த சீட் கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் இன்ஜின்ல எந்த மாதிரிலாம் உங்களுடைய யூசர்ஸ் சர்ச்சஸை தேடி இருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுடைய வெப்பேஜஸ்ல ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு ஷுவரான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க போட முடியும். ஸோ கரெக்டான டைரக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணும்போது உங்களுடைய கீவேர்ட் நல்ல ஒரு ரேங்கிங்கை சர்ச் இன்ஜினில் கொடுக்கும். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண கீவேர்டோட காம்படிஷன் லோவாக இருக்கா இல்லைனா ஹையாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வித் மந்த்லி சர்ச் வால்யூமோட. இதனால ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு போட முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளால நம்மளுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமரை நம்மளுடைய வெப்சைட்ஸ்க்கு வர வைக்க முடியும். ஸோ இதனால உங்களுடைய வெப்சைட்ஸ்க்கான டிராஃபிக் அதிகமாகும், அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கான சேல்ஸும் அதிகமாக நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு சீட் கீவேர்டு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சீட் கீவேர்டை கண்டுபிடிக்க நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிள் இருக்குது ஆன்லைனில் ஃப்ரீயாகவே. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரிலேட்டட் சர்ச். ஸோ இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னா கூகுளில் தேடி இருக்கேன். ஸோ ஜஸ்ட் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வருது, நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வருது. கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே சர்ச் இன்ஜின்ல இருந்து ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், வாஷிங் மிஷின் டாப் லோடட், வாஷிங் மிஷின் ப்ரைஸ் இன் இந்தியா, IFB வாஷிங் மிஷின். ஸோ இந்த மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கூகுளே தருவாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வெப்பேஜஸை ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்க். எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே அக்கார்டியன் டைப்பில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்ஸில் கண்டென்ட்டை மேக் பண்ணலாம். ஸோ யாராச்சும் விச் பிராண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் வாஷிங் மிஷின் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கண்டென்ட் ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பிஸ்னஸ் கொஸ்டின் டைப்புக்கும் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து ஆன்சர் தி பப்ளிக். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டூல் தான். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா answerthepublic.com. ஸோ இங்கே நம்மளுடைய சீட் கீவேர்டை போட்டோம் அப்படின்னா அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இங்கே கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வாஷிங் மிஷின் அப்படின்னு தேடுறேன். ஸோ இப்போ வாஷிங் மிஷினுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த சீட் கீவேர்டை வச்சு சர்ச் இன்ஜினில் எந்த மாதிரியான சர்ச் ஃப்ரேசஸ் எல்லாம் தேடி இருக்காங்க அப்படின்றத இங்கே செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாட், ஹவ், வென், ஒய் இந்த மாதிரியான ஃப்ரேஸை ஆட் பண்ணி அந்த சீட் கீவேர்டில் எந்த மாதிரியான சர்ச் ஃப்ரேசஸை சர்ச் இன்ஜினில் தேடி இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே மினிமம் சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்ட்ஸ். அடுத்து சிம்பிளிஃபைட் SEO டூல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்ஸ் தான். இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான்
வாஷிங் மிஷின் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு 10 ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய சீட் கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் இன்ஜினில் தேடுற டாப் 10 கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் சஜஷன் டூல் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்ட்ஸை மட்டும்தான் இங்கே ஷோ பண்ணும். ஸோ இதில் இருக்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த கீவேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாஷிங் மிஷின் வித் ட்ரையர் அப்படின்றத காப்பி பண்ணுறேன். திரும்ப இன்னொரு டைம் நான் தேடுறேன். இதுக்கான சஜஷன்ஸ் எல்லாமே திரும்ப இங்கே கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு இது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். ஸோ இந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சீட் கீவேர்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் அது ஏன் இம்பார்ட்டன்ட், அப்புறம் சீட் கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி கீவேர்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.